கண் பார்வை அதிகமாக்குற பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கீரை செய்யும் போது இதோட அயன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ப்ரோட்டீனும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். பொதுவாக கீரை செய்யும் போது பருப்பு வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது பருப்பு நம்ம வேக வச்சு சேர்க்க தேவையில்லை. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி செய்ய போகிறோம். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு நான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா கீரையை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். மூடி போட்டு வேக வைக்க போகிறதில்ல. அதனால் நல்லா திறந்த மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட கீரை நல்லா கலந்து வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. கீரை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறதால சீக்கிரமே வெந்து வந்துடும். நல்லா கலந்து கொடுக்க போகிற ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் போல் கலந்து கொடுத்துக்கிறேன். இது நல்லா கலந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அடுத்ததான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்த்து கீரையில் செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். இந்த அயனும் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். இந்த கீரை நல்லா 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஓரம் கட்டிட்டு நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டு இதில் ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 4 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டை இந்த மாதிரி சேர்க்கும் போது தனியாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா முட்டையை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தோன்னா முட்டையும் நல்லா வெந்துடும். இந்த கீரையும் ஃபுல்லாக வெந்து வந்துடும். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதில் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலையை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வந்திருக்கு. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலரி கொடுத்துக்குங்க. இது லாஸ்ட்டாக இறக்கும் போது கலரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டை கீரை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு ரசம் சாதத்துக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இதில் கொஞ்சமாக சாதம் சேர்த்து கலரிட்டு அப்படியே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.